அங்கே இருந்த லெக்சர் ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு மெஷின் செய்ய போகிறோன்னு சொல்லவே அதெல்லாம் செய்யலாது என்னென்னு சொன்னால் அது கஷ்டம், நாங்கள் கோட் பண்ணுற என்னவோ அது செய்கிறது என்னவோ இருக்கும், அப்படி ஒன்று செய்யலான்னு சொல்லி இல்லை சார் நான் செய்துட்டேன்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த மாதிரி நிகழ்வு இருந்தது. இந்த மெஷின் என்ன கடையில் இந்த மெஷினை தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டது. அந்தது அது இருந்தது, அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்தது. வணக்கம் உறவுகளே. கொஞ்ச நாளுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் யாழ் ஐடி ஹப்பிட இனோவேஷன் ஃபெஸ்டிவல் நடந்தது பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். அந்த நிகழ்ச்சியில் சஹோ கிரியேஷன்ஸ் நாங்களும் எங்களோட காணொளி தயாரிக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தோம். அங்கே நிறைய கண்டுபிடிப்புகளும் புதுசாக நிறைய தொழில் முயற்சியாளர்களும் தங்களை காட்சிப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்து மனநிறைவடைஞ்சது மட்டும் இல்லாமல் எங்களோட படியலும் விட்டதை பிடிப்பாங்கள் என்ற ஒரு சந்தோஷம் இந்த மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்துச்சு. புதுசாக நிறைய பேரை சந்தித்தேன். அதில் ஒரு படியன் மரங்களில் விதமாக உருவங்களை வெட்டி அடுக்கி வச்சிருந்தான். இவன் மரத்தில் சிற்பம் செய்து விற்கிறான் என்று நான் ஒரு கணம் யோசிச்சிட்டேன். மரம் வளர்ப்போம் என்று கதைக்கிற எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, இருந்தாலும் பரவாயில்ல ஒருக்க அவனோட கதைப்பம் என்று கதையை போட்டேன். அவன் பேர் அச்சுதன். தான் மரத்தில் உருவம் செய்து விற்கிறவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தினான். சரி தம்பி, இந்த வேலையை சிஎம்சி மிஷின் செய்யும் தானே, பிறகு என்றா இதில் எப்படி நிற்கிறீர் என்று கேட்டான். அப்போத்தான் அவன் எனக்கு சொன்னான், அண்ணா இந்த மரத்தை வெட்டின சிஎம்சி மிஷினை செய்ததே நான் தான் என்றான். ஒரு கணம் ஆடி போயிட்டேன். உண்மையாவாண்டு கேட்டேன். ஓமண்ணா ஆண்டான். அதுக்கு பிறகுதான் நான் என்ற ஆராய்ச்சியை அவன் மேலே தொடங்கினேன். நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து ஓ லெவல் மட்டும் ஜஃப்னா காலேஜ், பிறகு வந்து வட்டையண்டு ஏ லெவல் படித்தது. ஏ லெவலில் வந்து டெக்னாலஜி ஸ்ட்ரீம் படித்தேன். இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் இருந்து ஜீவத்தின உறவுகளை தெரிவாகி அங்கே போயிட்டு மெக்காட்ரானிக்ஸ் ஃபீல்டு வந்து செய்தேன். நான் அது படிக்கும்போது நான் வந்து எல்லாருமே போத்தியில் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த ப்ரொஜெக்டை வந்து சிஎன்சி மிஷின் நான் செய்தேன். அந்த சிஎன்சி மிஷின் செய்ததுக்கான காரணம் வந்து படிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கலாம், அதை மெஷினை வச்சு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கலாம் என்றதுக்காக தான் அந்த மெஷினை செய்தேன். நான் முக்கியமாக கணனியில் வடிவமைப்பு செய்த 2D மற்றும் 3D உருவங்களை உருவாக்கக்கூடிய இந்த சாதனம் இந்த துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கு. மிக குறுகிய நுணுக்கமான துல்லியமான வடிவங்களை செதுக்கி தரக்கூடிய இந்த சாதனத்தை எங்களோட தேசத்திலே உற்பத்தி செய்யலாம்ன்றது ஒரு பெருமையான விஷயம்தானே. கையால் செய்கிறதுக்கும் மிஷினால் செய்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சரியோ, அதை நாங்கள் பயன்படுத்தணும். இது வந்து ஒரு நாளே செய்யலாம். இது மிஷினில் கையால் செய்கிறேன்னா 2 நாள் செல்லும். இது வந்து சீவுறது, மிஷினில் சீவுறோம். மிஷினில் சீவினா நைஸாக இருக்கும். கையால் சீவினா பிறகு துப்புரை சீவணும். அப்பா அந்த மெக்கானிக், அது ரிலேட்டடான பேக்ரவுண்ட் ஒன்று எனக்கு இருக்குது. அந்த மைண்ட் செட் வந்து மாதிரி தான், சின்னலேருந்தே அந்த மாதிரி தான் மைண்ட் செட். எப்படி வந்து யூடியூப்பில் எப்படி வீடியோ எப்படி சிஎன்சி மிஷின், அந்த சிஎன்சி மிஷின்ன்றது சும்மா நார்மலான விஷயம் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். என்னென்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிறத திங்க் பண்ணுறதை கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். எந்த விஷயம் வேணாலும். ஏ லெவல் படிக்கும்போது அது ஆசையாக இருந்தது செய்யணும்னு சொல்லி. அது கோஸ்ட் கூட முடியும், அந்த நேரம் செய்யலாதுன்றதுக்கு ரீசன் இல்லை, சும்மா ஒரு தடவை பண்ண. அதால் அது டைம் இருந்து நான் சேவ் பண்ணி விட்டுருந்தேன். அப்போ கேம்பஸுக்கு வந்தோன்னா அதுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்தது. இப்போ ரிசர்ச் ப்ராஜெக்டாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே நேரம் அடுத்த கட்டம் பிஸ்னஸையும் நான் பார்க்க வேண்டியிருந்தது. அப்போ அந்த நேரம் வந்து நான் அதால் இந்த சிஎன்சி மிஷினை சேவ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போனேன். இது சிஎன்சி மிஷின் செய்கிறதுக்கு வந்து பேசிக் அப்பாட்ட பேக்ரவுண்ட் இருந்தாலும் அந்த மெஷின் ரிலேட்டடாக நான் அப்போ தான் புதுசு, அப்போ அதை பற்றி அறியணும் தேடணும் நினைக்கிறேன். அப்போ யூடியூப் வந்து பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. அம்மாட்ட நகையை பேங்கில் நட வச்சு அதன் மூலமாக தான் அந்த விஷயத்தில் குடும்பம் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. நான் மெஷின் செய்துட்டு போயிருக்க ஏதாச்சும் பிரச்சனை வரும், வெல்டிங் செய்ய அது வந்து நெளிக்கும், அந்த ஓவராக வெல்டு பண்ணிக்க ஹீட்டால் அது வளைக்கும். அப்போ அது பிரச்சனை அதை விட்டுட்டு நீ வேறு புதுசாக திருப்பி இன்னொன்று வாங்கி செய்யன்னு சொல்லி அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி செய்த அம்மா. எங்களுடைய ஆரம்ப தொழில் வந்து ரேடியோ மெக்கானிக்கை தான் நான் இருந்தேன். நான் படிப்படியாக அந்த ஃப்ரிட்ஜ் மோட்டர்களை செய்ய வாங்கி இப்போ ஒரு 20 வருஷமாக இந்த தொழிலாக இருக்கிறேன். சிஎன்சி மிஷின் ஒன்று செய்து அதில் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறிக்கொண்டு இருக்கிறேன். சின்ன விதில் ஸ்க்ரூ ட்ரைவர் கூடாது தான் அவற்றை தலையணியோடு இருக்கும் தலைமாட்டில்.
சில பேருக்கு அந்த இயற்கையான கொடை ஒன்று இருக்கிறது, கடவுளால் வழங்கப்பட்ட இது, நாங்களால் ஒன்றும் இல்லையா, அதோட வெற்றி திறமையாலும் சேர்ந்து செய்திருக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், இந்த மரத்தை வெட்டுறதால தூசி துகள்கள் எல்லாம் நிறையவே வரும். மாறி மாறி கூட்டி அள்ளுறதுன்றது சின்ன விஷயம் இல்லை. அதுக்கு சந்தையில் விற்கிற வேக்யூம் கிளீனரை வாங்கி பாவிச்சா இந்த தூசிக்கு அது தாக்கு பிடிக்காது. அதுக்கும் யோசிச்சான். தானே ஒரு பிளாஸ்டிக் பேரல்ல வேக்யூம் கிளீனரை செய்து பாவிக்கிறான். சிஎன்சி மெஷின் எல்லாருமே சொல்கிறோம், முதல் சின்ன நான் ஒன்று செய்து பார்த்துட்டு பிறகு செய்ய நாங்கள் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த மெஷின்லேயே பார்ட்ஸ் எல்லாம் ஓட பண்ணி எது தேவையானு பார்த்து ஓட பண்ணிவிட்டு முதல் 3Dயில் மாடல் பண்ணிட்டேன், மெஷினை மாடல் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வச்சுக்கொண்டு என்னென்ன பார்ட்ஸ் தேவைன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஓட பண்ணி வாங்கி செய்தேன். கொரோனா பொருளாதார நெருக்கடி காலத்துக்கு முதல் இந்த மிஷின் செய்ய வரும் 3.5 லட்சம் ரூபா காசு தான் முடிஞ்சிருக்கு. அப்போவே இறக்குமதி செய்த சிஎன்சி மிஷின் இலங்கை விலை கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் கூடவாத்தான் இருந்திருக்குது. இறக்குமதி செய்கிற மிஷினில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அதை திருத்துறதுக்கு இங்கே ஆள் இல்லை. கொழும்பில் இருந்து தான் டெக்னீஷியன் பெறணும். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிற மிஷினண்டா அதை பராமரிக்கிறதும் பழுது பார்க்குறதும் சரியான இலகுவாக இருக்குமென்று தான் நான் நம்புகிறேன். இந்த அச்சுதன் போல நிறைய பிடிகள் பட்டிகள் தங்களோட உற்பத்தி பொருட்களை சந்தையில் அறிமுகப்படுத்தி நல்லதொரு வியாபார முறைமையை உருவாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. ஒர்க் ஷாப்பில் வந்து சிஎன்சி ட்ரைனிங்காக வந்திருந்தார். அவர் வந்திருக்கலாம், அவர் இதுக்கு அதை பற்றி கதை கேட்கல. இந்த ஓரளவுக்கு அவர் இந்த லைன் கொஞ்சம் இதில் பற்றி நிறைய விஷயம் இருந்தது. அப்போ நாங்கள் சொன்ன இப்படி ஒரு வேலை ஒன்று இது செய்வோம்னு சொல்லி இந்த பேக்கிங் பண்ணுற வேலையில் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சரியாக மினக்கெட்டான வேலையாக இருக்குது, இதை செய்வோம்னு பிளான் போட்டாப்பில் அவருக்கு ஒரு அவர் இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்லுவோம் கேட்குற சாமான் அதை வாங்கி கொடுக்க அவரே இதை டிசைன் பண்ணி முதல் செய்து கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வந்தது. திரும்ப நாங்கள் இப்படி இல்லை சூழல் இல்லை, உடனே அதுக்கு மேலால் கொஞ்சம் செலவு பண்ணி போட்டு இப்போ எங்களுக்கு சரியாக இருக்குது. இனி இதுலேருந்து நிறைய அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நிறைய வேலைகள் செய்யலாம். இப்படி இதுக்குரியதுகள் வந்து நாங்கள் அப்படின்னா இனி சைனாவில் ஆர்டர் பண்ணி செய்து தான் எடுத்து கொண்டு போகணும். அதுக்கு நிறைய செலவுகளாகும். அந்த அதில் மினக்கெடுக்கு இது வந்து பரவாயில்ல, இங்கே எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. அதை விட நாங்கள் இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்கலாம். அங்கேருந்து வந்தால் அதுக்கு என்ன பூட்டி கிடக்கு இது போட்டிருக்குன்னு இது தெரியாது எங்களுக்கு. இங்கே லோக்கல்லே வேண்டி சாமான வண்டி இதை செய்யக்கல வந்து இங்கே தயாரிக்கல ரிப்பேர் அது மெயின்டெனன்ஸுக்கெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கலாம். அவருக்கு வந்து நிறைய இந்த படிப்பு அவர் உயர் கல்வியலால் வந்து கொஞ்சம் தடையாக இருக்கலாம் அவருக்கு. அதுலேருந்து இனி அதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி செய்து கொண்டு வர்ற பட்சத்தில் வந்து அவர் இந்த துறையில் வந்து ஒரு விதியமான திறமைமிக்க ஒரு ஆளாக அவர் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. 100% அவர் சான்ஸ் இருக்குது. அவர் இந்த இப்போ குறைஞ்ச வயசுலேயே நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு இருந்தே நாங்கள் இந்த நிறைய விஷயங்களை வெளிநாடுல போய் நாங்கள் பார்க்குறோம். பார்த்தாலும் நாங்கள் யோசிக்கிறோம், சில நேரங்களில் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் அவர் இங்கே இருந்து கொண்டு துல்லியமாக யோசிக்கிறோம். இப்படி யோசித்து முடிவெடுத்து இப்படியே நாங்கள் விரைக்கலாம், நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்படியா நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய உற்பத்திகளை செய்யலாம். இந்த மெஷின் வந்து செய்கிறது ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ நான் இந்த மெஷினை நான் முதலே செய்துட்டேன். இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு செய்யணும்னு சொல்ல முதலே நான் இந்த மெஷினை செய்துட்டேன். அங்கே இருந்த லெக்சர் ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு மெஷின் செய்ய போகிறோன்னு சொல்லவே அதெல்லாம் செய்யலாது என்னென்னு சொன்னால் அது கஷ்டம், நாங்கள் கோட் பண்ணுற என்னவோ அது செய்கிறது என்னவோ இருக்கும், அப்படி ஒன்று செய்யலான்னு சொல்லி இல்லை சார் நான் செய்துட்டேன்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த மாதிரி நிகழ்வு இருந்தது. அதை விட மற்றது கொண்டே காட்டும்போது ஷோவுக்கு லெக்சர்ஸு ஷோ பண்ணும்போது அவன் கேட்டது இந்த மெஷின் என்ன கடையில் இந்த மெஷினை தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டது. அந்தளத்துக்கு அது இருந்தது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்தது. போகணுன்னு எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. பெருசாக செய்யுது. இப்போ நான் மட்டும்தான் அதில் பெருசாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் கிரேட் மெஷின். இப்போ நாங்கள் அதில் உற்பத்தியில் மேற்கொள்ள போகிறோம் தானே. இப்போ அதால் வந்து அது ஒரு ரன்னிங் கண்டிஷன். எல்லாருமே டெமோன்ற ரீதியெலாம் நாங்கள் காட்டினேன். நான் செய்தது வந்து அது ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன். அதை மேற்கொண்டு அது ஒரு பிஸ்னஸுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருந்தபடியே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கு இதை போல் மிஷின் வேறு செய்தர சொல்லி நிறைய கேள்வி இந்தபடி எனக்கு வந்திருக்குது. ஆனால் இவனுக்கு தடையாக இருக்கிறது முதலீடு. இந்த இயந்திர உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துகிற வியாபாரத்தை மேலும் விருத்தி செய்ய வேணும் என்று நினைக்கிற உண்மையான முதலீட்டாளர்கள் யாரேனும் இருந்தால் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதன் முக்கியமான நோக்கம் நான் இந்த மெஷின் செய்ததுக்கான நோக்கம் வந்து உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கணும். இப்போ நாங்கள் வந்து எல்லாமே வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் பாவிச்சு கொண்டிருக்கோம் சாமான் எல்லாம் ப்ரொடக்ஷன் எல்லாமே. இப்போ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கட்டும்னு சொல்லி நாட்டின் பொருளாதார நிலையை முக்கியப்படுத்துறதுக்கான வந்து உள்ளூர் உற்பத்தியில் ஊக்குவிக்கணும். இப்போ அந்த ரீதியில் ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிச்சா தான் நாங்கள் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரி நான் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து செய்திருக்கேன். இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இலவச கல்வியில் படித்து பட்டம் வாங்கி பிறகு அரசாங்க வேலையை பார்த்து கொண்டிருக்காம
பள்ளிக்கூட படிப்பு காலத்திலேயே கண்டுபிடிப்பை தொடங்கி பட்டப்படிப்புக்கு பிறகு தொழில்முறை கண்டுபிடிப்பாளனாக மாற முயற்சிக்கிற இந்த இளைஞனுக்கு நாம் எப்போதும் தோள் கொடுப்போம்.